Dear students, very good morning to one and all. இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் தேர்ட் லெசனில். ஓகேங்களா, எஸ்சிபி முடித்தோம். இப்போ வந்து இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி மூலயமா நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த பயோடெக்னாலஜியில் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, வாட் இஸ் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி, ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக்கல் இன்ஜினியரிங். ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே 10th அல்ல 11th நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆல்டரிங் த ஜீன் சீக்வன்சஸ் பை ஆடிங் ரிமூவிங். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா அடினைன், தைமின், குவானைன், சைடோசின் போட்டிருப்போம். ஸோ இந்த ஜீன் சீக்வன்ஸை நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம்? எதர் கேன் அண்ட் ஆட் ஆர் தே கேன் ரிமூவ். ஆல்டரிங் த ஜீன் சீக்வன்சஸ் பை ஆடிங் ரிமூவிங், அதர்வைஸ் கால் ரிப்பேரிங். ஸோ நமக்கு ஏதாவது அதுக்கு இப்போ வேறு எதுக்கு பதிலாக இன்னொன்று சேர்க்கலாம், ஆல்டர்னேட்டாக சேர்க்கலாம். ஸோ இந்தமாரி நம்ம நியூ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஒரு ஜீன் சீக்வன்ஸை உள்ளே செலுத்துறதோ, இல்லை ஒரு ஜீன் காம்பவுண்ட்ஸை வெளில ரிமூவ் பண்ணுறது, இல்லை அதில் இருக்க ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுறது, இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பாருங்கள், அந்த வார்த்தையில் இன்னொன்று ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது ஜெனடிக்கல் இன்ஜினியரிங், ஜீன் குளோனிங்கிறாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, இப்போ ஏடிஜிசின்னு இருக்கு வச்சுங்க, ஏடிஜிசிஏ இப்படின்னு இருக்குது. இதான் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ். இப்போ நம்ம அதில் ஆல்ட்ரு பண்ணுறோம். ஓகேங்களா, புதுசாக வந்து ஒரு டிஜிஏ சேர்க்குறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சேர்க்குறோம், ஜீனை வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு செக்மெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணும்போது அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து அது காம்பினேஷன் மாறுது. ஸோ நியூ காம்பினேஷன் வருது. திட் இஸ் கால் ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி சொல்லுவோம். திட் இஸ் கால் ஆர்டிஎன்ஏன்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? ஆர்டிஎன்ஏ. இட்ஸ் நாட் எ டைப். ஆர்டிஎன்ஏ அப்படின்னா இட்ஸ் அ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி 10th இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னா, ஒரு ஜீன் சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ட்ரு பண்ணலாம். ஸோ அந்த ஆல்ட்ரு பண்ண மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அது ஜீன் டெக்னாலஜியில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் குளோனிங்னாலே தெரியும், தேர் கேன் ப்ரொடியூஸ் தி காப்பீஸ். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஜீன்ஸை வந்து மல்டிபிள் காப்பீஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ரெப்ளிகேஷன் டெக்னாலஜி மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தே கேன் ப்ரொடியூஸ் த மல்டிபிள் காப்பீஸ். ஓகே, அதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் கான்செப்டில் பார்க்குறோம். ஓகேங்களா, அதில் பாருங்கள். ஸோ 2 விதமான டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினேஷன் அப்படின்னும். கன்வென்ஷனலாக என்னென்னா, இஸ் நத்திங் பட் நம்ம நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் கன்வென்ஷனல் அப்படின்னும் போது, ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல்னு சொல்லக்கூடிய அந்த மீனிங் கூட எடுத்துக்கலாம் சில நேரத்தில். அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல் உருவாகும். ஓகேங்களா, 2 டிவிஷன் இருக்கும். என்ன டிவிஷனு? மைட்டாட்டிக், ஓகேங்களா, மியாட்டிக் டிவிஷன் இருக்கும். ஸோ மியாட்டிக், ஓகே, இந்த மியாட்டிக் டிவிஷன் எடுத்துங்க. மைட்டாட்டிக் டிவிஷன் வேணால் மியாட்டிக் எடுத்துங்க. ஸோ மியாட்டிக் டிவிஷன் நிறைய ஸ்டேஜ் இருக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டிலோஃபேஸ்னு படிப்போம். இதில் என்னது மியாட்டிக் 1, மியாட்டிக் 2 படிப்போம். ஓகேங்களா, அதில் ப்ரோஃபேஸில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஃபேஸ் 1ல் கிராசிங் ஓவர் நடக்கும். கிராசிங் ஓவர் தெரியுமா? இன்டர்சேஞ்ச் தி குரோமோசோமல் செக்மெண்ட் பிட்வீன் தி நான் சிஸ்டர் குரோமடைட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் கிராசிங் ஓவர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா இல்லையா? ஒரு தடவை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த பழைய வீடியோ பாருங்கள், இல்லைன்னா இப்போ ஒருத்தரும். இதுதான் வந்து ஒரு ஹோமோலாகஸ், ஒரு ஜோடி குரோமோசோம். ஓகேங்களா, இது இப்படி இருக்கிறது எப்படி மாறும் அப்படின்னா, டெட்ராவேலண்ட்டாக மாறும், 4ஆக மாறும். இதுமாதிரி மாறும், இது 4 தான் மாறும். ஸோ டெட்ராவேலண்ட். ஸோ இதுகளுக்கு இடையில் என்ன ஆகும்னா, குரோமோசோமல் செக்மெண்ட்டை என்ன பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தே கேன் இன்டர்சேஞ்ச் தி குரோமோசோமல் செக்மெண்ட் பிட்வீன் தி நான் சிஸ்டர் குரோமடைட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இது எப்போ நடக்கும்? அட் த பேக்கேட்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி மியாட்டிக் செல்ஸ்லாம் நடக்கும். மியாட்டிக் செல் டிவிஷன்லாம் நடக்கும். ஓகேங்களா, இது வந்து இப்போ எங்கே நடக்குது? இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஏற்கனவே இந்த காம்பினேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1, 2, 3 இருக்கு வச்சுங்க. இதில் ஏபிசி இருக்குன்னா, ஸோ ஏ இங்கே வந்துடுது, இங்கே 1 இங்கே 2 சாரி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ வந்து இங்கே போய் 2 வந்து இங்கே வந்துடலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று மாறும் போது இப்படி மாறலாம், A1, A3 அப்படின்னு மாறலாம். இங்கே வந்து என்ன மாறும், அதே இது. ஓகேங்களா, தே கேன் 2BC அப்படின்னு மாறலாம். அப்போ ஏற்கனவே இந்த காம்பினேஷன் வேறு, இப்போ ஒரு காம்பினேஷன் வேறு காம்பினேஷன் இருக்குது. ஏற்கனவே 1, 2, 3 இருக்குது, இங்கே 1A2, 3 வந்துருக்கு. ஸோ இந்தமாதிரி காம்பினேஷன் மாறும். திட் இஸ் கால், இதுவும் ரீகாம்பினேஷன் தான். ஆனால் இது வந்து நம்ம நேச்சுரலாகவே பை செல் டிவிஷன் மூலியமாக நடக்கூடியது. தட் இஸ் கால் அது கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினேஷன்றது நம்மளாக பண்ணுறது. நம்மளுடைய
தேவைக்காக நம்மளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதில் தான் இப்போ ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது என்னது வரும், இதில் வரும் ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினேஷன் தான் ஜெனடிக் இன்ஜினியரிங் வரும். அதில் பாருங்கள், யூஸிங் தி ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ண வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ்னால் கேரிங் த ஜீனை கேரி பண்ணுறது. அதில் ரொம்ப ஃபெமிலியரானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ்னால் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல், அதுதான் அது வெக்டார்ஸ் அப்படின்னுவோம். ஸோ நம்ம பாக்டீரியாவில் நார்மலாக இருக்கக்கூடிய ஜீனோம்ஸ் இருக்கும், அதோட என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவாக சர்க்குலர் மாலிகுல் இருக்கும். இதுக்கு பேர் தான் அது பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட்டை எடுத்து அந்த பிளாஸ்மிட்குள்ளே நம்மளுக்கு தேவையான ஜீன் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணி, இதுதான் நம்ம தேவையான ஜீன். இந்த தேவையான ஜீனுக்கு பேர் டிசையர்ட் ஜீன் சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது இன்ட்ரெஸ்டட்னா நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஜீனை வந்து உள்ளே செலுத்துகிறோம். திஸ் இஸ் கால் as என்னது திஸ் இஸ் ரீகாம்பினேஷன். இது ஒரு ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஏன்னா பிளாஸ்மிடாக்குள்ளே என்ன பண்ணுவோம் வேறு ஒரு ஜீனை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் கால் ரீகாம்பினேஷன் டெக்னாலஜிஸ். ஓகேவா? அப்போ இந்த ஜீனை கேரி பண்ணி கொண்டு போகிறதுனால இதுக்கு பேர் என்னது வெக்டார் அப்படின்னு. அதுமாதிரி நிறைய வெக்டார்ஸ் இருக்குது. அதுமாதிரி வெக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது சில டெக்னாலஜிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோபோரேஷன், ஜீன் மெத்தட், லிப்போசோம் மீடியேட்டட், கெமிக்கல் மீடியேட்டட் அண்ட் மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ இது லாட் ஆஃப் த டெக்னாலஜிஸ் இருக்குது. இது பின்னாடி நம்மகிட்ட புக்கில் இருக்குது. ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை படிக்கும் போது. ஸோ அப்போ ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னா என்ன கான்செப்ட், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நான் வச்சுக்கிறணும். நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இன்னொரு ஆர்கானிசத்தில் ஜீனை வந்து ஆல்ட்ரு பண்ணுறோம், ஜீன் சீக்வன்ஸை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பெனிஃபிட் அடைகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதில் 2 டைப் சொல்கிறாங்க, கன்வென்ஷனல் அண்டு ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினேஷன். கன்வென்ஷனல் நம்மளுக்கு என்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் கிராசிங் ஓவர். ஓகேங்களா? ஸோ அந்த என்னது ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. டெக்னாலஜி மூலியமாக ஜீனை வந்து உட்செலுத்தலாம், அல்லது வெக்டாரை யூஸ் பண்ணி ஒரு ஜீனை வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கு உட்செலுத்தி அந்த ஜீன் சீக்வன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் மாற்றி அமைக்க முடியும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்களேன், இது டெக்னாலஜிஸ் எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 10th. பாருங்கள், திஸ் இஸ் த பாக்டீரியம். பாக்டீரியா இது நார்மல் ஜீனம், அதோட நார்மல் ஜீனம் இது இருக்குது. இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல். அதை வெளியில் எடுத்துட்டாங்களா? இந்த வெளியில் எடுத்துட்டாங்களா? இஸ் தனியாக எடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்களேன், ஐசோலேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் டிஎன்ஏ எடுத்தாச்சு. ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் இதுதான் வந்து ஓகேங்களா ஒரு செல்லேருந்து என்னது நம்மளுக்கு முக்கியமான ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்சுலின் பேன்க்ரியாஸே எடுத்துக்கோமே. பேன்க்ரியாஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேன்க்ரியாஸில் நம்மளுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் சீக்வன்ஸஸ் ஒரு பர்டிகுலர் என்னது டிஎன்ஏ சீக்வன்ஸஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்க தனியாக ஐசோலேட் பண்ணுறாங்க. தனியாக ஐசோலேட் பண்ணிட்டாங்களா? தட் இஸ் கால்ட் as ஐசோலேஷன் ஆஃப் தி என்னது டோனார். யாருக்கு ரெசிபியன்ட்டு? பிளாஸ்மிட் தான் ரெசிபியன்ட். ஓகேங்களா? ஸோ ஐசோலேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் வந்து தனியாக எடுக்கிறாங்க. ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் இன்டு பிளாஸ்மிட், இந்த நம்மளுக்கு தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த தட் இஸ் கால்ட் ஜீன் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்டட் ஜீன் கேன் இன்கார்பரேட்டட் தென் இன்ட்ரடியூஸ் ஆர் இன்சர்ட்டட் உள்ளே செலுத்துகிறாங்க. எதுக்குள்ளே செலுத்துகிறாங்க? பிளாஸ்மிட்குள்ளே செலுத்துகிறாங்க. அதை திருப்பி எதுக்குள்ளே பண்ணுறாங்க? திருப்பி அந்த பாக்டீரியாக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக பாக்டீரியா என்ன பண்ணும்? தே கேன் மல்டிப்ளிகேஷன் பை த என்னது பைனரி ஃபிஷன் 1 2 3 ஆனது நிறைய மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம உள் செலுத்தின அந்த இன்சர்ட்டட் பண்ண நம்மளுக்கு டிசையர்ட் ஜீன் சொல்கிறோம்ல இன்ட்ரெஸ்டட் ஜீன், அதுவும் எண்ணிக்கையிலனா நிறைய லெவலில் அதிகரிக்கும். தே கேன் ப்ரொடியூஸ்டு பை தி ரெப்ளிகேஷன் டெக்னாலஜியுமே நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்னது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேவையான திங்ஸ்னால் என்னது நத்திங் பட் ப்ரோட்டீன். டிஎன்ஏலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கலாம். இப்போ நம்ம இன்சுலின் செலுத்திருக்கோம். அப்போ இன்சுலின் செலுத்திருக்கோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து என்ன இன்சுலின் ஜீனை உள்ளே செலுத்திருக்கோம். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்சுலின் கிடைக்கும். ஸோ அந்த இன்சுலின் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் டெக்னாலஜிஸ். ஓகேவா? ஒரு பிளாஸ்மிட் எடுக்கிறோம், இதுதான் வெக்டார் ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் எதை யூஸ் பண்ணுறாங்க? வெக்டார். யாருங்க வெக்டார்? பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் தான் வெக்டாராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகேவா? இன்வால்வ் ஆகுது. ஸோ வெக்டார் மூலியமாக ஜீனை வந்து என்ன பண்ணுறாங்க? உட்செலுத்துறாங்க. அப்போ பாக்டீரியல் ஜீனை வந்து ஆல்ட்ரு பண்ணுறாங்க. இதில் 2 விதமான என்சைம்ஸ், ரொம்ப முக்கியமான என்சைம்ஸ் இருக்குது. இந்த கட் பண்ணுறதுக்கு அப்படின்ற போது இதை பிளாஸ்மிட்டை கட் பண்ணுறதுக்கு சில என்சைமுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது ஆல்ரெடி நோன், இதை தெரிஞ்சிருப்பீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு ஒரு பேர் என்னது? மாலிகுலார் சிஸ்ஸர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. அனதர் என்சைம் இந்த வெட்டின இதையும் டிசைட் ஜீனையும் பிளாஸ்மிட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு என்சைம், முக்கியமான என்சைம் இருக்குது லிகேஸ். இது 2 முக்கியமான ஒரு கான்செப்டாக கருதுகிறாங்க. பாருங்கள் ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஐசோலேட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் containing a gene of interest that needs to cloned. This is called as another insert அப்படின்றாங்க. ஓகேங்களா? டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி
ஓகே, ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டில் என்ன இருக்குது, நம்ம இன்ட்ரெஸ்டட் ஜீன்ஸ் வந்து அதில் இருக்குது. அதை வந்து தே கேன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆர். இப்போ அதை நம்ம ரொம்ப முக்கியமாக கேள்விப்பட்டிருக்கலாம், பிசிஆர் டெஸ்ட்டு. இதில் கொரோனாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தே கேன் மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் தி மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் எனது ஜீன் சீக்வன்ஸ் வந்து லேபரேட்டரி டெக்னிக்ஸ் மூலிமா எனது அதிகமாக உற்பத்தி பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், generation of recombinant DNA molecule by the insertion of DNA fragment into the carrier molecule called a vector that can self-replicated within the host cell. என்ன கேள்றாங்க, the generation of recombinant DNA என்ன உருவாகுது, recombinant DNA உருவாகுது. எப்படி recombinant DNA உருவாகுது, நல்லா கவனிங்க. பிளாஸ்மிட் வெளியே எடுத்தோமா இல்லையா, பிளாஸ்மிட் யார், பாக்டீரியாலேருந்து வெளியே எடுத்த பிளாஸ்மிட்டு. ஓகேங்களா. அந்த பிளாஸ்மிட்டோட யாரை சேர்க்குறோம், அந்த டிசையர் ஜீன். நம்ம டிசையர் ஜீனை என்ன எடுத்துக்கிட்டோம், இன்சுலின் ஜீனை சொன்னோம். ஓகேங்களா. இந்த நல்லா டார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால் இந்த இன்சுலின் ஜீன். அப்போ இந்த மேதியான கான்செப்ட் பேர் தான் இட் இஸ் கால் என்னது, ரீகாமினன்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம ரீகாமினன்ட் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த ரீகாமினன்ட் மூலியமாக தே கேன் ப்ரொடியூஸ் தி ஆர்டிஎன்ஏ. இட்ஸ் ரீகாமினன்ட் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏக்குள்ளே யார் இருக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்களா, இப்போ இது வந்து பிளாஸ்மிடு, இதே டிசைட் ஜீன். இப்போ இது உள்ளே செலுத்தியாச்சு. இப்போ இதுக்கு பேர் என்னது, தட் இஸ் ஆர்டிஎன்ஏன்னு பார்த்தோம். இதுக்கு பேர் என்னது, ஆர்டிஎன்ஏ. அந்த ஆர்டிஎன்ஏக்குள்ளே இப்போ யார் இருக்கா, நம்மளுடைய டிசையர்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜீன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஓகேங்களா. தென் செலெக்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹோஸ்ட் செல் இஸ் கேரிங் தி ஆர்டிஎன்ஏ அண்ட் அலோவிங் த மல்டிப்ளை, தேர் மல்டிப்ளைங் தி ஆர்டிஎன்ஏ மாலிகுல். ஸோ என்ன பண்ணோம், அது திருப்பி எதுக்குள்ளே வைக்கிறோம், அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே வைக்கிறோம். ஹோஸ்ட் யார், அந்த பாக்டீரியாக்குள்ளே வச்சு, அந்த பாக்டீரியாவில் வைக்கிறாங்களா இல்லையா, திருப்பி இன்சர்ட் பண்ணியாச்சு, பாக்டீரியாக்குள்ளே வச்சாச்சு. இட் கேன் மல்டிப்ளை. அது என்ன பண்ணும், 1 2 3 4 என்ன இது செல் டிவிஷனில் மல்டிப்ளை பண்ணும். இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் த என்னது ஜென்ரேட்ஸ் எய்தர் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டிஎன்ஏ உருவாக்கலாம், அது எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை அதுலேருந்து எடுக்கலாம். இங்கே நம்ம வந்து ஹார்மோன்ஸ் சொன்னேன், தே கேன் ப்ரொடியூஸ் தி ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ், இன்சுலின்ஸை நம்ம எடுத்துக்கலாம். வேறு வெக்டார்ஸ் ஆர் நாட் இன்வால்வ். வெக்டார்ஸ் இன்வால்வ் ஆகலை. இப்போ இங்கே வெக்டார்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன யூஸ் பண்ணாங்க, பிளாஸ்மிடாக யூஸ் பண்ணிட்டாங்க. இஸ் அ டிசைட் ஜீன் இஸ் மல்டிப்ளை பை என்னது, பிசிஆர் டெக்னிக்ஸ் மூலிமா மல்டிப்ளை பண்ணலாம். பிசிஆர் டெக்னிக் சொன்னோம்ல, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி மூலியமாக அந்த காப்பீஸ் என்ன பண்ணலாம், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், இன்சுலின் எடுத்துக்கிட்டோமா இல்லையா, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் நம்மளால் என்ன பண்ணுவோம், உற்பத்தி பண்ண முடியும் இது பிசிஆர் டெக்னிக்ஸ் மூலிமா. ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் காப்பீஸ் ஆர் இன்ஜெக்டட் இன்டு தி ஹோஸ்ட் செல்குள்ளே செலுத்தி அதை என்ன பண்ணும், அதர்வைஸ் அதாவது ப்ரோட்டோபிளாஸ்க்குள்ளே செலுத்த முடியும். ஹோஸ்ட் செல்லில் ப்ரோட்டோபிளாஸ்கில் இட் இஸ் ஷார்ட் இன்டு தி ஹோஸ்ட் செல் ப்ரோட்டோபிளாஸ் பை ஷார்ட் கட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குது. அந்த டெக்னாலஜி மூலிமா என்ன பண்ணுறாங்க, உட்செலுத்துறாங்க. எதை, அந்த மல்டிபிள் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ண பிசிஆர் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ண அந்த டிசையர்ட் ஜீனை. ஓகேங்களா. சரி, ரைட். இதுதான் பேசிக் டெக்னிக்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பேசிக் டெக்னிக்ஸ்க்கு என்னென்ன ஆயுதங்கள், டூல்ஸ் தேவை, இது பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவை. ஏற்கனவே 2 என்சைம் சொன்னோம் உங்களுக்கு, ஃபெமிலியரான என்சைம் என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் லிகேஸும். ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டும் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ என்னென்ன டூல்ஸ் பாருங்கள், பேசிக் டூல்ஸ் ஆர் என்சைம்ஸ். ஓகேங்களா. ஸோ வெக்டார்ஸ் அண்டு ஹோஸ்ட் ஆர்கானிசம் என்னென்ன இருக்கணும், என்சைம்ஸ் இருக்கணும், வெக்டார் இருக்கணும் அண்ட் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன என்சைம்ஸ் நம்ம சொன்னோமா இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், லிகேஸு. ஓகேங்களா. இன்னும் சில இது இருக்குது பார்ப்போம். அதுக்கப்புறம் வெக்டார்ஸ், இப்போ நம்ம பார்த்தது பிளாஸ்மிட். இன்னொன்று வெக்டார் இருக்கும், பாக்டீரியோஃபேஜ், அதுவும் என்ன தான் வெக்டார்ஸ். ஸோ சில வெக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ஹோஸ்ட் ஆர்கானிசம், எதுக்குள்ளே நம்ம செலுத்தி அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதை எண்ணிக்கையில் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிசம், ஹோஸ்ட். இது 3மே பேசிக் டூல்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. another thing is the most important enzymes required என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டிஎன்ஏ லிகேஸ் அண்ட் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் என்னது முக்கியமான என்சைம்ஸ். நம்ம ஏன்னா முதல்ல 2 ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு எல்லா ஃபெமிலியராக நீங்கள் படித்தது உங்கள் காதில் ஏற்கனவே கேட்டது 10th கேட்டுப்பீங்க, என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் டிஎன்ஏ லிகேஸும். அதோடு சேர்த்து என்ன மட்டும் பார்க்க போகிறீங்க, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் மட்டும். ஓகேவா. நவ் பாருங்கள், இந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க, எக்ஸோநியூக்ளியஸ் அண்டு எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி. தே கேன் இஸ் என்னது கால் எக்ஸோனா உங்களுக்கு தெரியுமா இல்லையா, வாட் இஸ் மீன் பை எக்ஸோ, திங்க் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் மீன் பை எக்ஸோநியூக்ளியஸ், வாட் இஸ் மீன் பை எண்டோநியூக்ளியஸ், எக்ஸிட், எண்டோ. ஓகேங்களா. பாருங்கள், அது என்சைம் which remove the nucleotides and at a time from the end of a DNA molecule, from the end of the DNA molecules. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால் எக்ஸோநியூக்ளியஸ், அது பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸோநியூக்ளியஸ் கொடுத்துருக்கோம், இஸ் நாட் சாரி. ஓகேங்களா. இது வந்து BAL31 எக்ஸோநியூக்ளியஸ் 3 அப்படின்றது.
அது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து வந்து என்டோநியூக்ளியேசஸ் பாருங்கள். யார் என்சைம்ஸ் விச் பிரேக் தி இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இடையில டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸை உடைக்கக்கூடியது. அதில் HIN2, ECORI1, PVU1, BOMH1, TAG1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னது? வாட் இஸ் இஸ் கால்டு? இது என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். சரி, ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு. நார்மலாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு மோஸ்ட்லி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை என்னது? பாக்டீரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்காக பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியா தன்னை அட்டாக் பண்ண வரக்கூடிய அந்த வைரல் ஜீனோமை சாப்பப் பண்ணி துண்டாக நம்மளை ஒரு ஆளை வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா நம்ம எதிர்த்து அடிப்போமா இல்லையா? அதேமாரி பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுறது யார்? வைரஸ். அப்போ அந்த வைரஸோட ஜீனோமையை கில் பண்ணணுமா இல்லையா? அதை கில் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்துக்காக என்ன பண்ணும்? தே கேன் ப்ரொடியூஸ் தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ். ஒவ்வொரு ஆர்கானிசமும், தட் மீன்ஸ் ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ லிக்கேஸும் அதே தான் அந்த ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மீதியான நேம் கொடுக்குறாங்களே HIN2, ECORI, இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, இதில் கீழே டேப்லெட் கலம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தா நல்லாவே தெரியும். இதிலே பாதி விஷயங்கள் முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இது ALU1 அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாக்டீரியாவிலேருந்து எடுத்துருக்காங்க? நம்ம சொன்னோமா இல்லையா? எந்த ஆர்கானிசம்னா ஆர்த்ரோபாக்டர் லியூட்டஸ் அப்படின்றாங்க. இந்த ஆர்த்ரோபாக்டர்ஸ் அப்படின்றது ஜீனஸ் நேமு, லியூட்டஸ் அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். அப்போ நேம் கொடுக்கும்போது த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஜீனஸ் A அண்ட் த 2 லெட்டர் ஆஃப் ஸ்பீசிஸ் LU அண்ட் த 1 த ரோமான்ட்ரோ 1 கொடுக்குறாங்களா இல்லையா? ஸோ இந்த ரோமான்ட்ரோ 1 வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, தட் இஸ் த ஃபஸ்ட் இன்வென்ஷன். அதாவது அந்த ஒரு லேபரேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே ஒரு லேபரேட்டரி ரிசர்ச் வச்சுருக்கீங்கன்னா, அங்கே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுவீங்க? தே கேன் ப்ரொடியூஸ் தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இல்லை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு 1, செகண்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அப்படின்னு நேம் கொடுப்பாங்க. ஸோ த பேஸ்ட் அப்பான் திஸ் என்னது டைம் ஆஃப் இன்வென்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து தே கால் தஸ் என்னது ரோமேட்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது இன்னொன்று இருக்குது. அது என்ன ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஜீனஸு, அடுத்து ஸ்பீசிஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்ட்ரெயின், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நேம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. பார்த்தா தெரியும். அடுத்து பாருங்கள் BAMH1. இதில் பாருங்கள் பேசிலஸில் ஃபஸ்ட் லெட்டர் என்னது? B. ஓகே. அடுத்து ஜீனஸில் செகண்ட் லெட்டர் என்னது? AM. அடுத்து வந்து H ஊற்றுறாங்கல்ல, இந்த H தான் என்னது? வெரைட்டிஸ். என்ன வெரைட்டிஸு? H ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? H ஸ்ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ H ஸ்ட்ரெயின்ஸ் 1. ஓகே. அதுமாதிரி ஈக்குவரைன்றது எக்ஸெல்சியா கோலை. இதில் R அப்படின்றது என்னது? ஸ்ட்ரெயினை குறிக்குது. இதே மாதிரியான டைப்ஸ் எல்லாமே. இப்போ இதை வச்சு நம்ம கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறோமோ பாருங்களேன், ஹியர் த ரெகக்னைசேஷன்ஸ் சீக்வன்சஸ். ஸோ எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் எல்லா சீக்வன்ஸும் கட் பண்ணிடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் சைட் இருக்கும். கட் பண்ணக்கூடிய என்னது? எண்டு சைட் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் அதை கட் பண்ணும். ஓகேவா? அதை தான் என்னது ரெகக்னைசேஷன் சைட்னு சொல்கிறாங்க. அப்படி கட் பண்ணும்போது அந்த எண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னு பாருங்கள். இதுமாதிரி ஒரு ஈவனாக இருக்கலாம். ஈவனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளண்ட் எண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிளண்ட் அண்டர் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தட்ஸ் அ ஈவன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு அன்ஈவன் எண்ட்ஸாக இருக்கலாம். திஸ் இஸ் கால்டு சொன்னது ஸ்டிக்கி எண்ட்ஸ்ன்றாங்க. திஸ் இஸ் கால்டு ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொகிசிவ் அப்படின்னா ஒட்டக்கூடிய. நம்ம ஈஸியாக தெரியும். ஒரு பொருள் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடஞ்ச பாட்டை கரெக்டான பிளேஸில் வச்சு ஒட்டுவோம், ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரியான ஒரு இது. ஓகேங்களா? இங்கே வந்து ஃப்ளாட்டடாக இருக்கும். ஃப்ளாட்டடாக இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. எப்படி வேணால் வேறு ஏதாவது கூட நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். இங்கே அப்படி கிடையாது. கரெக்டான சீக்வன்ஸ் வந்து பேரிங் நடந்தால் தான் தே கேன் ஜாயினிங். தீஸ் ஆர் த டைப்ஸ். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பிளண்டு, என்னது ஸ்டிக்கி எண்ட்ஸு. பிளண்டுக்கு இன்னொரு பேர் ஃப்ளஷ்ஷு, ஸ்டிக்கிக்கு இன்னொரு பேர் என்னது கொகிசிவ். ஓகேவா? கொகிசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். பாருங்கள், இப்போ நான் சொன்ன விஷயம் தான் இங்கே இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் பாருங்கள். HIN2 ஆல்வேஸ் கட் த DNA மாலிகுல்ஸ் என்னது பாயிண்ட் ரெகனைஸ் சைஸில் கட் பண்ணும். இதில் இன்னும் 2-3 விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸில் டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு கிவ்தி என்னது நேம்ஸ். அதில் டைப் 2 தான் வந்து ஃபெமிலியராக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய டெக்னிக்ஸை வச்சு தே கேன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்களேன், டுடே மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கான். பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க பார்க்கணும். ஹாவ் பீன் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ஓவர் 230 ஸ்ட்ரெயின்ஸ். 230 வெரைட்டி ஆஃப் என்னது பாக்டீரியாவில் இருந்து
900 வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து என்னது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து த சீக்வன்சஸ் ஆர் ரெஃபர்ட், அது கட் பண்ணுற சீக்வன்ஸுக்கு என்ன பேர்னா பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சீக்வன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்வன்சஸ் வந்து என்னது எப்போயுமே டிஎன்ஏ எப்படி ரீட் பண்ணணும்னா 5 days to 3 days தான் ரீட் பண்ணணும். ஓகேங்களா, அது இப்படி ரீட் பண்ணும்போதும் இந்த டேஸில் இருக்கும்போதும் இப்படி ரீட் பண்ணும்போது ஒரே மீதியான லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்சஸ்ன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மலையாளம். இப்படி ரீட் பண்ணாலும் மலையாளம் தான், இப்படி ரீட் பண்ணாலும் மலையாளம் தான். ஓகேங்களா, அதேமாரி இது ஜீன் சீக்வன்ஸ் பாருங்களேன், CATTAT அப்படின்னு வருதா இல்லையா? இங்கேயே பாருங்கள், இந்த சைடு கீழே ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது சேம் லெட்டர்ஸ் வரும். ஸோ தேட் என்னது முன் அண்ட் பின்பக்கம் இந்த மாதிரியான சீக்வன்ஸுக்கு பேர் என்னது பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் ஆர் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தமாரி சீக்வன்ஸில் தான் அது மோஸ்ட்லி என்னது கட்டிங் சைட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இதில் நம்மளுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். மலையாளம் அம்மா, தமிழில் வந்து அம்மா போடுறது அப்படி போடுவோம், அப்படி அதில் கால்குலேட் பண்ண முடியாது. இங்கிலீஷில் போட்டிங்கன்னா AMMA போட்டிங்கன்னா அப்படி மாற்றி பேசலாம். ஓகேங்களா, அம்மா இங்கே மலையாளம். ஸோ இந்தமாரி லெட்டர்ஸ் வந்து என்னது டபுள் சைடு ரீட் பண்ணும். அதேமாதிரி சீக்வன்ஸ் வந்து இங்கிட்டு ரீட் பண்ணாலும் ஒரே மாதிரியான மீனிங் வரும், இப்படி ரீட் பண்ணாலும் சேம் சீக்வன்ஸ் இருக்கும். இந்தமாரி சீக்வன்ஸுக்கு பேர் வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். அதில் வந்து தே கேன் கட் திஸ். நவ் ஹியர் தட்ஸ் ஹவு கேன் கிவ் த நேம்ஸ், எப்படி நேம்ஸ் கொடுக்குறாங்கன்னு இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா? த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த என்சைம் இண்டிகேட் த ஜீனஸ் நேமு. ஓகேங்களா, ஃபாலோட் பை த ஃபர்ஸ்ட் 2 letter ஆஃப் த ஸ்பீசிஸ் நேம். ஜீனஸ் நேம் முதல் லெட்டர் மட்டும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 2 letter யாரோட லெட்ரு ஸ்பீசிஸ் நேமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் அப்படின்ற கொடுப்பாங்க. அண்டு ஃபைனலியே ரோமன் நியூமரல் கொடுக்குறாங்களா, ரோமன் லெட்டர் கொடுக்குறாங்களா இல்லையா? இட்ஸ் இண்டிகேட் ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. ஓகேவா, ஸோ ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி, சாரி நான் இன்வென்ஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், டிஸ்கவரி வார்த்தை தான் கரெக்டு. ஓகேவா, ஸோ இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால தான் டிஸ்கவரின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் அ ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி அப்படின்னும் போது என்னது தே கேன் ஐடென்டிஃபைடு. எப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்க, முதல் கண்டுபிடிச்சாங்களா, ரெண்டாவது கண்டுபிடிச்சாங்களா, மூணாவது கண்டுபிடிச்சாங்களான்னு பார்த்து த கிவ் தி ரோமன் லெட்டர். ஸோ பாருங்கள், ஈகோரை 1 அப்படின்றது, ஈகோரைன்றது எக்ஸரிசியா கோரையில் ஃபஸ்ட் லெட்டர் என்னது ஜீனஸ் நேம். எக்ஸரிசியா அப்படின்றது ஜீனஸ் நேமு. இஸ் த ஃபஸ்ட் லெட்டர் இ. கோலைக்கு ஸ்பீசிஸ் நேமில் முதல் 2 லெட்டர். அடுத்து ஸ்ட்ரெயின் RY ஸ்ட்ரெயின், அதில் R மட்டும் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, RY13 அதில் இருந்தால் ஃபஸ்ட் லெட்டர் R எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சனால இது ஃபஸ்ட்டு எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? எப்படி இது கேட்பாங்க, ஒரு பாக்டீரியா நேமை கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கோட் போடுங்க அப்படின்னா நீங்களாவே எழுதணும். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத கேட்பாங்க, கண்டிப்பாக வரும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்டிங் சைட்ஸ் சொன்னால் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அன்இவனாக கட்டிங் சைட்ஸ்னா ஸ்டிக்கி எண்ட்ஸு, ஃப்ளாட்டடாக கட்டிங் எண்ட்ஸ்னா அந்த பிளண்ட் எண்ட்ஸ். ஓகேவா, நான் கூட தி ஃபாஸ்ட். அடுத்து இப்போ நம்ம எதாவது பார்த்துருக்கோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பார்த்தியாச்சு. ஓகேங்களா, அதில் எக்ஸோநியூக்ளியஸ் பார்த்தோம், எண்டோநியூக்ளியஸ். எக்ஸோனா எண்டில் வெட்டக்கூடியது, எண்டோனா நடுவில் வெட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி நேம் கொடுக்குறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு எப்படி விதமான நேம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான என்சைம் என்னது, டிஎன்ஏ லிக்கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்ஸ். வாட் இஸ் பை டிஎன்ஏ லிக்கேஸ்? லிக்கேஸ் அப்படின்றது பேஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ பேஸ்ட் என்சைம் சொல்கிறோம். இது எப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்களேன். ஸோ டிஎன்ஏ லிக்கேஸ் ஜாயின்ஸ் அ சுகர் அண்டு பாஸ்பேட் மாலிகுல் ஆஃப் எ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வித் 5' பாஸ்பேட் அண்டு 3' இருக்கக்கூடிய OH இந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கா இல்லையா, திஸ் இஸ் கால் பாஸ்பேட் குரூப். ஓகே, பாஸ்பேட்டில் 5' இருக்கக்கூடியது, 3' இருக்கக்கூடிய OH குரூப், ஹைட்ராக்சில் குரூப். ஓகே, இது ரெண்டும் ஜாயின் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால் என்னது பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாண்ட்ஸ் மூலயமா என்னது தே கேன் ஜாயிண்ட், இப்படி தான் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படுது, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் தேவைப்படுது. அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் தேவைப்படுறதுனால கேன் ரெக்கவர் தி எனர்ஜி. அப்போ லிக்கேஸ் வந்து 2 சீக்வன்ஸை இணைக்கிறதுக்கு இல்லை 2 நியூக்ளியோடைட்ஸை இணைக்கிறதுக்கு எனர்ஜின்றது என்னது செலவழியுது. ஓகேங்களா, தட் இஸ் கால் என்னது ஏடிபியில் டிஎன்ஏ லிக்கேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னது செலவழியுது. இது எப்படி இருப்பாங்களேன். ஸோ இதுதான் சீக்வன்சஸ். நார்மலாக பாருங்கள், இங்கே இதுதான் ஒரு டிஎன்ஏ சீக்வன்சஸ். டிஎன்ஏ சீக்வன்சஸ் நார்மலாக எப்படி போட்டிருப்பீங்க, இந்தமாதிரி டிஎன்ஏ சீக்வன்ஸ் டபுள் ஸ்டாண்டர்டாக போட்டிருப்போம். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும், ஒரு சுகர் மாலிகுல். என்ன சுகரு, ரிபோஸ் சுகர். என்ன சுகரு, ரிபோஸ் சுகர். இங்கே ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், அடுத்து இங்கே ஒரு கார்பன். ஓகேங்களா, ஸோ இது வந்து 1வது கார்பன், இது 2வது கார்பன், இது 3வது, இது 4வது, இது 5வது. இங்கே இருக்குங்களா, நல்லா கவனிச்சுட்டே வரணும்.
திஸ் இஸ் கால்ட் அஸ் இருக்கா. ஸோ இதுதான் சுகர் மாலிகுல். ஓகே, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியோடைட்ஸாக என்னென்ன சேர்ந்தது? சுகர், பாஸ்பேட், நைட்ரஜனஸ் பேசஸ். யாராவது சேர்ந்தது? சுகர் சேர்ந்தது, பாஸ்பேட் சேர்ந்தது, நைட்ரஜனஸ் பேசஸ். அப்போ வந்து ஸோ இதுதான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதுதான் ஒரு சுகர் மாலிகுல். ஸோ இதில் 1 2 3 4 அடுத்து 5th பிளேஸ் ஒரு கார்பன் அவுட்டரில் இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஆக்சிஜன்ஸ். இதில் இந்த 5th பிளேஸில் யார் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். கவனிங்க. ஸோ திஸ் இஸ் த ஏரியாஸ். 5th பிளேஸில் யார் இருக்குன்னா ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. 5th பிளேஸில் என்ன அட்டாச் ஆகிருக்கு? ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, என்ன அட்டாச் ஆகிருக்கு? ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கு. பாஸ்பேட். ஓகேங்களா, அடுத்த ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ், அடுத்த நியூக்ளியோடைட்ஸ் இங்கே போடுங்க. அடுத்த நியூக்ளியோடைட்ஸ் இங்கே போடுறோம். ஸோ இங்கே வந்து எந்த பிளேஸில் போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்பேட் வந்து தேர்ட் பிளேஸில் போய் அட்டாச் ஆகும். தேர்டில் யாருக்கா? OH குரூப். ஓகேங்களா, அந்த தேர்டில் OH குரூப்பில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இதேமாரி தான் ஜாயின் ஆகும். பார்த்தா தெரியுதா? ஸோ நல்லா கவனிங்க இதில். ஸோ இதுதான் வந்து ரிபோஸ் சுகர். ஓகேங்களா, ஸோ ரிபோஸ் சுகரில் 1வது பிளேஸில் யார் அட்டாச் பண்ணுறா? இது வந்து என்ன? நைட்ரஜனஸ் பேசஸ். நைட்ரஜனஸ் பேஸ் என்னவாக இருக்கலாம்? அடினைன் இருக்கலாம், தைமின் இருக்கலாம், குவானைன் இருக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதுதான் பேஸ். இதில் 1 2 3 4 5 5th கார்பன் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி கார்பன் பிளேசஸ். இந்த 4th கார்பனும் 5th கார்பனும் ஜாயிண்டாக இருக்கும். 1வது கார்பன் OH இருக்கும், 2வது கார்பன் OH இருக்காது. ஓகேங்களா, அதான் டிஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 and 4 and 5th பிளேஸில் என்னது? 5th கார்பன்ஸ் இருக்கும். இந்த 5th கார்பனோட யார் இணைஞ்சிருக்கா? பாஸ்பேட் இணைஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு நியூக்ளியோடைட். ஒரு பாஸ்பேட், சுகர், ஒரு நைட்ரஜனஸ் பேசஸ். இது ஒரு நியூக்ளியோடைட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு நியூக்ளியோடைட்ஸ். அடுத்த ஒரு நியூக்ளியோடைட்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சுகரு, ஓகேங்களா, பாஸ்பேட்டு, இங்கே நைட்ரஜனஸ் பேஸ். இது ஒரு நியூக்ளியோடைட்ஸ். அப்போ 2 நியூக்ளியோடைட்ஸ். புரியுதாங்களா? அப்போ அடினைன் வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு தைமின். இப்போ இது ரெண்டையும் இணைக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி இணையுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ இது ஒரு நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது, நைட்ரஜனஸ் பேஸ் நியூக்ளியோடைட்ஸு. இதுவும் வந்து நைட்ரஜனஸ் பேஸ் கொண்ட ஒரு நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் இணைக்கணும். இப்போ பாருங்களேன், இந்த 5th கார்பனில் இருக்கக்கூடிய O குரூப். ஓகே, இந்த கார்பன் வந்து பாஸ்பேட்டில் இருக்கிற OC அதோட இணையுது. இந்த O and C கார்பன் குரூப், ஆக்சிஜன் கார்பன் குரூப் என்ன சொல்கிறோம்? எஸ்டர் பாண்ட் சொல்கிறாங்க. அதேமாரி தான் இங்கே அந்த பாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் குரூப்பு 3rd கார்பன், 3rd இருக்கக்கூடிய OH குரூப். ஓகே, ஹைட்ராக்சல் குரூப் இருக்குல்ல, 3rd கார்பனில் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய OH குரூப்போட சேர்ந்து என்னது? தே கேன் ஜாயின்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்தமாரி 2 எஸ்டர் பாண்ட் நடக்குது. இங்கே ஒரு எஸ்டர் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு எஸ்டர் பாண்ட் இருக்குது. இந்த 2 எஸ்டர் பாண்டு யாருக்கு இடையில நடக்குது? பாஸ்பேட், இன் பிட்வீன் தி பாஸ்பேட். ஓகேங்களா, இந்த 2 எஸ்டர் பாண்ட்ஸ் என்னது? எது வழியாக நடக்குது? பாஸ்பேட் வழியாக நடக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா, 2 பாஸ்பேட்டுகள் நல்லா கவனிச்சிட்டே வரணும். இதுக்கு பேர் என்னது? ஏன் அதுக்கு பேர் அப்படி கொடுத்தாங்கன்னா, நடுவில் பாஸ்பேட் இருக்குது, இது ஒரு என்னது? எஸ்டர் பாண்டு, இது ஒரு எஸ்டர் பாண்டு. 2 எஸ்டர் பாண்டுக்கு எதுக்கு வெளியே நடக்குது? பாஸ்பேட் வழியாக நடக்கிறதுனால இதுக்கு பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ். புரியுதா? 2 நியூக்ளியோடைட்ஸ், இங்கே ஒரு நியூக்ளியோடைட்ஸ், இங்கே ஒரு நியூக்ளியோடைட்ஸை இணைக்குது. இங்கே அதே தான். இங்கே நீளமாக கொடுத்துறாங்க, இந்த இடத்துல பாஸ்பேட் கொடுத்துறாங்களா, இதெல்லாம் ஆக்சிஜன் காம்பவுண்ட்ஸ். இதுலேருந்து O, இதுலேருந்து OH. ஓகே, இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரிமூவ் வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகும். ஸோ தட் இஸ் த பாண்ட்ஸ் வில் பி ஃபார்ம்டு. இதுக்கு என்ன செலவழியுது? ATP வந்து செலவழியுது. ஸோ எப்பயுமே மறந்துடாதீங்க, ஒரு டிஎன்ஏவாக இருந்தால் என்னென்ன இருக்கணும் அப்படின்றது. ஒரு சுகர் மாலிகுல் இருக்கணும், அதில் 1வது பிளேஸில் ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4th 5th பிளேஸில் ஒரு பாஸ்பேட் வந்து ஜாயிண்டாக இருக்கும். இந்த பாஸ்பேட் வந்து அடுத்த நியூக்ளியோடைட்ஸ் இப்படி இருக்கும். அடுத்த நியூக்ளியோடைட்ஸ் 1 2 3 4 and 5. அது வந்து இந்த பாஸ்பேட் எதுனது? இந்த 3rd பிளேஸில் ஜாயின் ஆகும். 3rd யாருக்கா? OH குரூப். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து OH குரூப்பும். ஓகே, இங்கே வந்து ஆக்சிஜன். ஓகே, 5th கார்பனில். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ இதே இங்கே ஒரு நைட்ரஜன் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து இந்த இது வந்து என்னது? இங்கே இருக்கக்கூடிய 5th கார்பனில் இருக்கக்கூடிய
இது வந்து அடுத்த ஒரு பாஸ்பேட்டில் ஜாயின் ஆகும். இது வந்து அடுத்து 3 OH குரூப்பில் ஜாயின். இந்தமாரி தான் செயின்ஸ் போகும். ஸோ இதுக்கு வந்து ஏடிபி வந்து செலவழியுது. இந்தமாரி டிஎன்ஏ லிகேஸ் என்சைம்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, எப்படி இதுக்கு பாஸ்போடைஸ்டர் பாண்ட்ஸ் வந்தது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த ஒரு டாபிக் இருக்கிறவங்க முக்கியமானது அல்கைன் பாஸ்படேஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கைன் பாஸ்படேஸ் மூலியமாக எப்படி வந்து ஜாயின்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஜாயிண்டிங் தான். ஆனால் இது வந்து ஜாயிண்டிங் சொல்கிறதோட இட் கேன் வந்து ப்ரிவென்ட் த ஜாயினிங் சொல்லலாம். அந்தமாரி தான் அர்த்தம் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதுக்கு எப்படி நான் சொல்கிறேங்க அவங்களேன், இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். இப்போ இதுதான் நார்மலான பிளாஸ்மிட் டிஎன்ஏ எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் வெக்டாருக்காக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி ஒரு ஜீனை இது உள்ள என்னது இணைக்க போகிறோம். வச்சு கட் பண்ணுறோம். எதை வச்சு கட் பண்ணுவீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். பிளாஸ்மிட் கட் ஓப்பன் லீனியர் டிஎன்ஏ. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி ரவுண்டாக இருக்கிறத கட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், ஒரு கயிறு ரவுண்டாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணிட்டா என்ன ஆகும், நீளமாயிரும். ரவுண்டாக இருக்கிறத கட் பண்ணால் லீனியர் ஆயிரும். அதுதான் மீனிங். ஓகேங்களா, அதில் நான் ஒரு பக்கம் என்ன குரூப் இருக்குது, பி குரூப் பாஸ்பேட் குரூப். பாஸ்பேட் குரூப் என்னது 5' OH குரூப்பு 3' நான் இருக்கா தெரியுதா. இந்த பாஸ்பேட் எதில் அட்டாச் இருக்குது, தேர்டில் என்ன இருக்கும், OH குரூப் இருக்கும். இது இருக்கலாம் தேர்ட் டேஸில் 3' என்ன இருக்குது OH, 5' என்ன இருக்குது பாஸ்பேட் இருக்கா இல்லையா. ஸோ அப்போ அந்த இதில் மீனிங்க அப்போ இது இந்த பாஸ்பேட் வந்து 5' OH குரூப் 3'. இதில் வந்து பாருங்கன்னா இந்த பாஸ்பேட்டு இந்த OH குரூப். ஓகேங்களா, இந்த பாஸ்பேட் வந்து என்னது 5' 3' இந்தமாரி தான் கட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நார்மலாகவே இது கட் பண்ண உடனே அது தன்னைத்தானே எனது செல்ஃபாகவே ஸ்டிக்கி ஆகிக்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே ஸ்டிக்கி நேச்சர்ஸ் இதில் இருக்குது. நம்ம பார்த்தோமா இல்லை எப்படி ஸ்டிக்கியாகனு பார்த்தோம். எப்படி ஸ்டிக்கியாகுது, 5வது இடத்துல இருக்கக்கூடிய பாஸ்பேட்டும் 3வது இடத்துல OH குரூப்பும் இந்த என்னது பாஸ்போடைஸ்டர் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக என்னது செல்ஃப் ஸ்டிக்கி ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாக வந்து அது ஒட்டிக்கிறோம் தன்மையோடு. இப்படி ஒட்டிக்கிச்சு திருப்பி நம்ம வெட்டுறோம், திருப்பி ஒட்டிக்கிடுச்சுன்னா அதனால் நம்ம திருப்பி நம்மளுக்கு தேவையான ஜீனை என்ன பண்ண முடியாது, அதுக்குள்ளே செலுத்த முடியாது. அப்போ இது ஒட்டாமல் இருக்கணும். அப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்டில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி வச்சிடணும். இந்த எண்டில் என்ன பண்ணிடணும், ஏதாவது ஆல்ட்ரு. எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம், ஏதாவது சீக்வன்ஸை ஆட் பண்ணுறது, ஏதாவது இந்த ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த சீக்வன்ஸ் என்ன ஆல்ட்ரு ஆயிரும். ஆல்ட்ரு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாக என்ன அதுவாக ஒட்டிக்கிறாது. பாருங்களேன், இட் இஸ் a DNA modifying enzyme and adds or removes the specific phosphate group. ஓகே, பாஸ்பேட் குரூப் P இருக்கா இல்லையா 5' and terminus of the double stranded DNA or single stranded DNA or RNA எதில் வேண்டாம் இருக்கலாம். இது RNA இருக்கலாம், DNA இருக்கலாம், டபுள் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் ஸ்டாண்டாக. Thus prevent the self ligation, the enzyme purified from the bacteria and cough intestine அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுவோம் அது அப்படின்னு. ஸோ அப்போ இந்த எண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்பேட் குரூப்பில் இந்த 5' பாஸ்பேட் குரூப்பில் தே கேன் ஆல்ட்ரு பண்ணி அதையும் என்ன பண்ணிடுவோம் OH குரூப்பாக மாற்றிடும். ஓகே, ஸோ மேற்கொண்டு நிறையா கட் பண்ணிடலாம், இல்லை கேன் எதாவது ஆட் பண்ணும்போது என்னது OH குரூப்பாக மாறுது. இது எப்படி மாறும் அப்படின்னா, ட்ரீட் வித் தி அல்கலைன் பாஸ்படேஸ் அப்படின்றது என்னது காம்பவுண்டை வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது, என்சைம் வச்சு ட்ரீட் பண்ணும்போது இந்த 5' டெர்மினல் எண்டில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் ஆனது என்னது அது டிஎன்ஏ சீக்வன்ஸை ஆட் பண்ணியோ ரிமூவ் பண்ணியோ ஓகேவா, அந்த சீக்வன்ஸ் என்னது மாற்றிடும் OH குரூப்பாக. இந்தமாரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்போது கேனாட் லிங்க் என்ன ஆகுது, கேனாட் அது வந்து ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான இந்த டிசைட் ஜீன் நம்ம சொன்னோமா இல்லையா, இன்ட்ரெஸ்டட் ஜீன்ஸ், அந்த டிசைர் ஜீன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு போய் இதில் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிடலாம். அப்படி வந்து ஜாயின் பண்ணலாம். யாரா லிகேஸ் வச்சு லிகேஸ் யூஸ் பண்ணி பாஸ்போடைஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி தே கேன் ஜாயின். ஓகேவா, அப்போ இதுலேருந்து அல்கைன் பாஸ்பேட்டேஸ் என்ன பண்ணுது, செல்ஃபாக லிங்க் ஆகிறத தடுக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அது நியூஸு. இது எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண எண்டு வந்து செல்ஃபாக ஸ்டிக்கி ஆகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, அது அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அது 5' இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்ஸில் வந்து இது ஆட் பண்ணுது. இதர் ஆடட் ரிமூவ் ஆகுது. டிஎன்ஏஓ RNAஓ சீக்வன்சஸ் எதுவாக இருக்கலாம். இதை ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட்லேயோ டபுள் ஸ்டாண்ட்லேயோ நடந்து அது செல்ஃப் ஸ்டிக்கினஸை தடுத்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் வச்சு இந்த டிசைரில் ஒரு எண்டு என்ன இருக்குது OH இருந்தால் என்ன எண்டு 3' எண்டு, பாஸ்பேட் இருந்தால் 5' எண்டு, ஆட்டோமேட்டிக்கலி தே கேன் ஜாயின். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அதை தூக்கி நம்ம தேவையான எனது ஹோஸ்ட்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், 3 என்சைம்ஸ் பார்த்துருங்க. வாட் இஸ் த ரீகம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன, ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம கட் பண்ணி போடுறோம், அதில் 3 என்சைம்ஸு என்னென்ன என்சைம்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், அதுக்கப்புறம் டிஎன்ஏ லிகேஸ், அதுக்கப்புறம் அல்கலைன் பாஸ்படேஸ். ஓகேங்களா, இதில் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிண்ட்ரோமிக் சீக்வன்சஸ்னால் 5' to 3' எண்ட் என்னது ஒரே அந்த
காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அந்த டபுள் ஸ்டாண்டர்டில் ரெண்டுமே ஒரே மாரி இருக்கும். ஓகேவா? ரீட் பண்ணுறதுல மலையாளம் மேடம், மேடம்ன்ற வார்த்தையை ரீட் பண்ணாலும் டபுள் சைடில் வரும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தோம். டிஎன்ஏ லிகேசஸ் பார்த்தோம். டிஎன்ஏ லிகேஸில் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் எப்படி நடக்குது, அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் எப்படி நேம் வந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்கலைன் பாஸ்பேட்டிஸோட ரோல் என்ன, ஸோ அது எப்படி தே கேன் ப்ரிவென்ட் தி செல்ஃப் ஸ்டிக்கினஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது பார்த்தோம். இது கொஞ்சம் நல்லா தரவாக படிங்க. தயவுசெய்து நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.